யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. உங்களுக்கு என் மேல ஏதாச்சும் வருத்தம் இருக்கா? என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறீங்களா? என்ன பேசுற? எனக்கு என்ன வருத்தம்? அப்படி ஏதாச்சும் இருந்தா நான் நேராவே சொல்லுவேன். நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துளசியோட விஷயத்துல தான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதான் உனக்கே தெரியுமே. இல்ல, நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த விஷயத்துல மறைக்கிறேன்னு நேரடியாவே சொல்லு, நானும் அதுக்கு பதில் சொல்றேன். சரி, நேரடியாவே கேக்குறேன். சரவண மாமா வேலைய ஊருக்கு மாத்தல் வாங்குற விஷயத்துல நீங்க ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? ஏய், சகல டிரான்ஸ்பருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசுறீங்க? யாரு சம்பந்தப்பட்ட ஆபீசரோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதெப்படி? மாமாவை சென்னைக்கு கூட்டியாரத்துக்கு மட்டும் சீக்கிரமா பேசி முடிச்சிட்டிய, இப்ப மட்டும் வேலை இழுத்துக்கிட்டே போகுது. அக்காவுக்கு போன் பண்ணி கேட்டா உன் பிரசவம் முடியற வரைக்கும் சென்னையிலேயே இருக்கேங்கறா. அவ பேசுறத பார்த்தா மாமாவுக்கு ஊருக்கு போற எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தான் ஏதோ சொல்லி அவங்க மனசை மாத்திருக்கீங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னவோ பண்றீங்களோன்னு தோணுது எனக்கு. உனக்கு ஏன் அப்படி தோணுது? சரி, அவங்க இங்க இருக்க கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? எதுக்கு அவங்கள ஊருக்கு அனுப்ப இவ்வளவு அவசரப்படுற? பாத்தியலா, இதே கேள்வியதே அக்காவும் கேட்டா. அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்ததே ஏதோ திட்டம் போடுறீங்க. நீ உடனே எங்க மேல பழிய போடாத. நீ பேசுனதை கேட்டா யாரா இருந்தாலும் இப்படிதான் கேள்வி கேட்க தோணும். முதல்ல நாங்க எதுக்கு உனக்கு தெரியாம திட்டம் போடணும் அதை சொல்லு. அதுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? சகலையும் கோகிலாவையும் ஊருக்கு அனுப்புறதுனால உனக்கு என்ன லாபம்? அவங்க எப்போ ஊருக்கு போனா உனக்கு என்ன? எங்க என்னங்க பேசுறீங்க? என்ன சொல்றீங்க? அக்காவோட அத்தையும் மாமாவும் திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னால உங்க அம்மா கிட்ட போய் இன்னொரு தடவை பேச முடியாது. போன தடவை அவங்க அப்படி நடந்துக்கிட்டதே பெருசு. அப்படி என்னதான் எங்க அம்மா கிட்ட நீ பேசுன? அதே அன்னைக்கே சொல்லிவிட்டேன்ல. இப்ப அது எதுக்கு? முடிஞ்சு போனதை பத்தி பேச வேணாம். மாமாவோட வேலையை உடனே ஊருக்கு மாத்திதே ஆகணும். அக்காவும் மாமாவும் ஊருக்கு போகணும். அப்பதானே நீ வீட்டை விட்டு போக முடியும். அத சொல்ல முடியல உன்னால. என்ன பாக்குறிய? உடனே மாத்தி வாங்க முடியுமா முடியாதா? இந்த பாரு ஆனந்தி, இதுக்கு முன்னால இருந்த ஆபீசர் மாறி போயிட்டாரு. புதுசா வந்திருக்கிறவரை எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க மூலமா பேசிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். எவ்வளவு நாள் ஆகும்? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். மாமா வேலையை ஊருக்கு மாத்த நீங்க எதுவும் செய்ய வேணாம். அந்த விஷயத்தை இனிமே நானே பாத்துக்கிறேன். நானே யார்கிட்டயாச்சும் பேசி மாமா வேலையை ஊருக்கு மாத்துறேன். ஆனந்த், ஏ சௌசவ், என்ன லஞ்ச் பிரேக் பெல் அடிக்கிறதுக்குள்ள பசிக்குது பசிக்குதுன்னு 10 தடவை சொல்லுவ. இன்னைக்கு சத்தமே இல்லாம இருக்க. அதானே வேலையில அவ்வளவு ஆர்வமா சௌசவ்? சும்மா ருசாக்கா, பசிக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன கிண்டல் பண்ணியே. இன்னைக்கு எனக்கு பசிக்கவே இல்ல. எனக்கு திருஷ்டி ஓவர் ஆயிடுச்சு. நீ பசிக்குதுன்னு சொல்றதுக்கு நாங்க திருஷ்டி போடுறோமா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலே பசி ரொம்ப எடுக்காது. தண்ணிய குடிச்சாலே வயிறு நிறைஞ்சிரும். சரி சரி வாங்க, இங்கே நின்னு பேசிட்டு இருக்க போறீங்களா? நீ என்ன முத்தனே அந்த கருணாகத்தோட வேலையை பார்த்துட்டு இருக்க? அவருக்கு தான் நம்ம ஒண்ணா நின்னு பேசினா பிடிக்காது. சரி சரி வாங்க, மாடிக்கு போய் சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பிட யாரும் மொட்டை மாடிக்கு போக மாட்டான். பார்க்கிங் ஏரியாவிலே சாப்பிடலாம். யோ செக்யூரிட்டி சார், என்னது பார்க்கிங் ஏரியால உட்காந்து சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எப்பவும் எங்க சாப்பிடுவாங்களோ அங்கேயே சாப்பிடட்டும். சார், நீங்க ப்ரொடக்ஷன் ஹெட் தான். அதுக்காக நாங்க எங்க சாப்பிடணும்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏய், ஏன் அதிகாரம் என்னன்னு இப்ப காட்டுறேன்டா. யோ செக்யூரிட்டி, ஒரு பைய பார்க்கிங் ஏரியால நிக்க கூடாது. எல்லாரையும் மொட்டை மாடிக்கு அனுப்பு. இதெல்லாம் அநியாயம் சார். மொட்டை மாடியில வெயில்ல நின்னு காயிரும் தான் பார்க்கிங் ஏரியால சாப்பிட சொல்லிருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? அதானே, நீங்க மட்டும் நல்லா சில்லுன்னு ஏசி ரூம்ல அட்மின் டீம் கூட சாப்பிடுவீங்க. நாங்க மட்டும் வெயில்ல மொட்டை மாடியில சாப்பிடணுமா? அதான் இந்த கருணாகரனோட பவர். இன்னைக்கு நீங்க மொட்டை மாடியில தான் எல்லாரும் சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் பார்க்கிங் ஏரியாவில் வச்சாச்சு சார். பெஞ்ச் எல்லாம் கூட இறக்கி அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க சார். ஏய், யார கேட்ற இந்த ஏற்பாடுலாம் பண்ண? மாத்ரா, எல்லாத்தையும் மொட்டை மாடிக்கு மாத்து. முடியாது சார். எனக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு சார். நான் அதை தான் கேட்க முடியும். எல்லாரும் சாப்பிட பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துருங்க. கருணாகரன் சார், நீங்க பேசியே 10
10 நிமிஷம் லேட் பண்ணிட்டீங்க. நாங்க சாப்பிட்டு 10 நிமிஷம் லேட்டா தான் வருவோம். வாங்க வாங்க போலாம்.